அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம டபுள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டபுள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? இன்டகிரல் 0 to a 0 to b x plus y dx dy கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு லிமிட்ஸுமே கான்ஸ்டன்ட் தான். லிமிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ லிமிட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இடம் மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எது சார்? இந்த dx dy இடம் மாறி இருந்தாலும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்டெக்ரல் 0 to a அப்படியே இருக்கட்டும் சார். நம்ம முதல்ல டார்கெட் பண்ண வேண்டியது இன்னர் இன்டெக்ரல் 0 to b x plus y dx தான் முதல்ல ஒர்க் பண்ணுறோம். இன்டு dy அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ இன்டெக்ரல் 0 to a டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ y இன்டு dx x இன்டு dx எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஆயிரும். ஒய் இன்டு டிஎக்ஸ்னா ஒய் கான்ஸ்டன்ட்டு கூட வேரியபிள் எக்ஸ் இருக்கும். லிமிட் என்ன சார்னா 0 to b dy அப்படியே தான் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இன்டெகிரல் 0 to a அப்படியே இருக்கட்டும் சார். அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக பியை போடுறோம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? பி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் அப்படியே தான் இருக்கும், கூட பி இருக்கும். லோவர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0, அதனால் வேண்டியதில்லை. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இல்லைங்களா? இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணோம். இப்போ ஒய் இன்டூ டிஒய் கான்ஸ்டன்ட் இன்டூ டிஒய். இப்போ ஏ ஸ்கொயர் பை 2ன்றது கான்ஸ்டன்ட்டு. அதை இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் ஒய் வந்திருக்கும். இப்போ ரெண்டாவது டைமில் பி கான்ஸ்டன்ட்டு, ஒய் டிஒய் போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 2 வந்திருக்கும். லிமிட் 0 to a. சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க சார். ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் பை 2 இருக்கும். அப்பர் லிமிட் ஏ அப்ளை பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் ஒய்க்கு பதில் ஏ போடுறோம். ஓ, இது பி ஸ்கொயர் இல்லையா? இது பி ஸ்கொயர் மாற்றிட்டேன். ஸோ இது பி ஸ்கொயர் டவு, பி ஸ்கொயர். ஸோ இங்கேயும் பி ஸ்கொயர். இப்போ ஒய்க்கு பதில் ஏ போட்டால் இங்கே ஏ கிடைக்கும். ப்ளஸ் பி ஒய்க்கு பதில் ஏ போட்டால் ஏ ஸ்கொயர் பை 2. லோவர் லிமிட் ஃபுல்லாக 0. இப்போ ரெண்டுமே என்ன சார் காமனாக இருக்குன்னா, ஏ காமனாக இருக்குது, பி காமனாக இருக்குது, பை 2 காமனாக இருக்குது இல்லைங்களா? ஏ பி 2 காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்ல பி இருக்கும், செகண்ட் ஒன்ல ஏ இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.